விழிக்குத் துணை திருமின்னலற்பாதங்கள் மெய்மெய் குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்ததனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. முருகப்பெருமானுக்கு பல திருநாமங்கள் உண்டு. கந்தன் என்ற பெயர்தான் உமாதேவியார் சூட்டிய பெயர். சிவபெருமான் நெற்றிக்கண்களில் சோதிப்பிழம்பாகத் தோன்றியதால் சிவன் மைந்தன். அச்சோதி கங்கையில் சற்று நேரம் இருந்ததால் காங்கேயன். சரவணத் தடாகத்தில் திருமேனி கொண்டதால் சரவணபவன். உமாதேவியார் எடுத்து திருமலைப்பால் சுரந்து கறந்து ஊட்டியதால் உமை மைந்தன். கார்த்திகை பெண்கள் சரவணப் பொய்கையில் பாலூட்டி தாலாட்டி வளர்த்ததால் கார்த்திகேயன். விசாக நாளில் திருமேனி தாங்கியதால் விசாகன் என பல நாமங்கள் இருந்தாலும் உமாதேவியார் வைத்து அழைத்த பெயர் கந்தன் என்பதால் அப்பெருமான் வரலாறு கூறும் காப்பியம் கந்தபுராணம். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி என்றே அருணகிரிநாத சுவாமிகள் நூல்களை அருளிச் செய்துள்ளார். குமரகுருபர சுவாமிகளும் கந்தர் கலிவெண்பா என்றே பாடி அருளினார். வியாச முனிவர் இயற்றியது 18 புராணங்கள். சைவ புராணம் 10, வைணவ புராணம் 4, பிரம்ம புராணம் 2, அக்னி புராணம் 1, சூரிய புராணம் 1 ஆக 18 புராணங்கள். மொத்த எண்ணிக்கை 4 லட்சம் கிரந்தங்கள். சைவ புராணங்கள் 10ல் ஒன்றாகிய கந்த புராணம் மட்டும் 1 லட்சம் கிரந்தங்கள். மற்ற புராணங்கள் 17 சேர்ந்து மொத்தம் 3 லட்சம் கிரந்தங்கள். பெருமையாலும் அளவாலும் உயர்ந்தது கந்த புராணம். சனத்குமார சங்கதை முதல் 6 சங்கதைகள் கொண்டது. இவற்றில் சிவரகசிய காண்டம் 23,000 கிரந்தங்களை உடையது. அந்த 23 கிரந்தங்களை கொண்ட சிவரகசிய காண்டத்தில் உற்பத்தி காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவகாண்டம், தட்சகாண்டம், உபதேச காண்டம் என்று 7 காண்டங்களை உடையது. 7வது காண்டமாகிய உபதேச காண்டம் நீக்கி மற்ற 6 காண்டங்களில் ஆறுமுகப் பெருமான் வரலாற்றை 10,345 பாடல்களால் தமிழில் பாடியருளியவர் காஞ்சிபுரம் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள். உபதேச காண்டம் என்ற நூல் 7வது காண்டத்தை குகனேரியப்ப முதலியார் தமிழில் இயற்றினார். ஞான வரோதயரும் இதனை இயற்றியுள்ளார். காஞ்சிபுரம் குமரகோட்டத்தில் பூசை செய்யும் ஆதிசைவர் காலத்தியப்ப சிவாச்சாரியாரின் தவப் புதல்வர் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள். குமரகோட்டத்து அர்ச்சகர். குமரகோட்டத்து முருகப்பெருமான் கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய கனவில் தோன்றி, அன்பனே கந்தபுராணத்தை 6 சங்கிதைகளுள் சங்கர சங்கிதையில் முதல் காண்டமாகிய சிவரகசிய காண்டத்தில் உள்ள நமது சரித்திரத்தை கந்தபுராணம் என பெயரிட்டு தமிழில் பாடுக என்று கட்டளையிட்டருள திகட சக்கர என்று அடியும் எடுத்துக் கொடுக்க அதன் பின்பு பாடத் தொடங்கினர். கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் நாள்தோறும் 100 பாடல்கள் பாடி அதை எழுதிய ஏட்டையும் எழுத்தாணியையும் இரவு அத்தையாம போசை முற்றியபின் குமரகோட்டத்து முருகப்பெருமான் திருவடிகளில் வைத்து திருக்காப்பிட்டு தமது இல்லம் செல்வார். மறுநாள் காலை ஏட்டினை எடுத்து பார்க்கும்போது சில இடங்களில் திருத்தப் பெற்றிருக்கும். கந்தக்கடவுளே திருத்தி அருளிய அற்புதச் செந்தமிழ் காப்பியம் கந்தபுராணம். சிவபெருமான் அற்புதச் செயல்களையும் காமதகனம், உமாதேவியார் தவம், பார்வதி திருமணம் முதலிய சரித்திரம் கூறுவதால் சிவபெருமானுக்குரிய சிவபுராணமாகவும் விளங்குவது கந்தபுராணம். கந்தபுராணத்தில் உலகில் உள்ள சமய உண்மைகள், மத கொள்கைகள், சைவ சித்தாந்த தத்துவங்கள் யாவும் அடங்கியுள்ளன. அதனால் கந்தபுராணத்தில் உள்ள பொருள் வேறு எந்த புராணத்திலும் இல்லை என அறிஞர் கூறுவர். 12 தடந்தோள் வள்ளலாய கந்தப்பெருமான் புராணத்தை விரும்பி கற்பவர்களும் கேட்பவர்களும் இந்த உலகத்தில் இந்திரனைப் போல சகல செல்வமிக்க பெருவாழ்வு வாழ்ந்து மறுமையில் வீடு பேற்றியும் எய்துவார்கள். இந்திரராகிப் பார்மேல் இன்பமுற்று இனிதுமேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர். அந்தமில் அவுணருதங்கள் அடல்கட முனிந்த செவ்வேள் கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரே. விகடசக்கர விநாயகர் தோத்திரம், சிவபெருமான் வணக்கப் பாடல் ஆகிய பாடிய பின்பு 6 படை வீட்டு முருகப்பெருமானுக்கும் குமரகோட்டத்து கந்தப்பெருமானுக்கும் கடவுள் வாழ்த்து மிக அற்புதமாக பாடுகிறார். இருப்பரங்குரைத்திடும் எகவேலுடை பொறுப்பரங்குடர்வரே புதல்விதன்மிசை விருப்பரங்கமரிடை விளங்கக் காட்டிய திருப்பரங்குன்றமர் சேயைப் போற்றுவாம் என்றும், காவினன் குடிவரு காமரு பொன்னகர் மேவினன் குடிவர வெளியச் சூர்முதல்
பூவினன் குடிலையம்பொருட்கு மால்குற ஆவினன் குடிவரும் அமலர் போற்றுவாம் என்றும் எழ முதரைப்புனத்து இறைவி தன்பு முன்பு தம் கிழமுதிர் இளநலம் கிடைப்ப முன்னவன் மழை அதிர் களிரென வருதல் வேண்டிய பழமுதிர் சோலையம் பகவத் போற்றுவாம் என்றும் எதுகை நயத்துடன் கூறுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரிய பெருமான். சிவபெருமான் பார்வதி தேவியாரை மணந்தருளினார். திருமால் பிரமன் இந்திரன் முதலானோர் திருக்கைலாயம் சென்று சூரநாதியர் செய்யும் கொடுமைகளை நீக்கி ஆட்கொண்டருளுமாறு முறையிட்டனர். எங்களை துயரத்திலிருந்து விடுவித்து உய்விக்க உமக்கு ஒப்பாக ஒரு திருக்குமாரனை தந்தருள்க என்று வேண்டினர். ஆதியும் நடுவும் ஈரும் அருபமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். பிரமன் முதலிய தேவர்களை நோக்கி, சிவபெருமான் நீங்கள் வருந்த வேண்டாம், ஒரு திருக்குமாரனை தருவோம் என்றார். சிவபெருமானுக்கு மேல் நோக்கிய முகம் ஈசானம், கிழக்கு நோக்கிய முகம் தற்புருடம், தெற்கு நோக்கிய முகம் அகோரம், வடக்கு நோக்கிய முகம் வாமதேவம், மேற்கு நோக்கிய முகம் சத்தியோஜாதம் என 5 முகங்கள். அந்த வெளிப்படையாக தெரியும் திருமுகங்கள் 5. பரம ஞானிகளுக்கு உள்முகமாக தெரியும் 6வது முகம் கீழ் நோக்கிய அதோ முகம். செவ்வானை ஒத்த செம்மேனி பரமன், நீங்கள் துன்புற வேண்டாம், நாமே குமாரனை தருகின்றோம் என்று சிவஞானிகளின் தியானத்தில் நினைக்கின்றே தமது 6 திருமுகங்களையும் கொண்டருளினார். வந்திக்கும் மலரோன்காதி வானவர் உரைத்தல் கேளா புந்திக்குள் உடர் செய்யற்க புதல்வனைத் தருதும் என்ன அந்திக்கு நிகர்மை அண்ணல் அருள் புரிந்து அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் 6 கொண்டான். 6 திருமுகங்களும் உள்ள திருக்கோலம் தாங்கிய பெருமான் அவை ஒன்றன்றின் நெற்றிக்கண்ணில் இருந்து அருட்பெருஞ்சோதி ஒவ்வொன்றினையும் வழங்கி அருளினார். அந்த அழற்பொறிகள் அளவு கடந்த வெப்பத்துடன் உலகம் எங்கும் பறக்க இமையோர் கண்டு அஞ்சினர். பெருமானிடத்தில் முறையிட்டனர். அக்கினிப் பொறிகள் தமது திருமுன்பு வரும் வண்ணம் சிவபெருமான் திருபுலங்கொண்டார். இறைவன் வாயுதேவனையும் அக்கினி தேவனையும் நோக்கி, நீங்கள் இருவரும் இந்த அக்கினிப் பொறிகளை தாங்கிச் சென்று கங்கையில் விட்டுவிடுங்கள், கங்கை அவற்றை சரவணப் பைகையில் சேர்க்கும் என்று திருவாய் மலர்ந்தருளினார். அக்கினிப் பொறிகளை தாங்கும் ஆற்றலை வாயுவுக்கும் அக்கினிக்கும் சிவபெருமான் வழங்கினார். காற்று கடவுள் ஒரு நாளிகைக்கு மேல் தாங்க மாட்டாது நெருப்பு கடவுளிடம் கொடுக்க அக்கினி தன் சென்னியில் தாங்கி கங்கையில் சேர்த்தான். கங்கை வற்றி வறண்டது. இறைவன் அருளை உணர்ந்த கங்கை அவற்றை ஏந்திச் சென்று ஒரு நாளிகைக்குள் இமயமலைச் சாரலில் உள்ள சரவணப் பொய்கையில் சேர்த்தாள். திருமால் பிரமன் இந்திரன் முதலிய தேவர்கள் சரவணப் பொய்கையைச் சூழ்ந்து காவல் புரிந்தனர். சிவபெருமான் அருளால் கங்கை போல் சரவணப் பொய்கை வற்றவில்லை. பரம்பொருள் கருணை பொழியும் 6 திருமுகங்களும் 12 திருக்கரங்களும் கொண்டு உலகமெல்லாம் உய்யும் வண்ணம் திருமுருகக் கடவுளாக திருமேனி கொண்டருளியது. அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதிப்பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்ட ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. வினையை அனுபவிக்கத் தோன்றுவது பிறப்பு. மேலே உள்ள ஞானிகள் இறங்கி வந்தால் அவதாரம். நாராயணக் கடவுள் சக்கரவர்த்தி திருமகனாகவும் கண்ணபிரானாகவும் இறங்கி வருவதால் அதற்கு அவதாரம் என்று பெயர். கையிலையில் இருந்த ஆலால சுந்தரர் மண்ணுலகில் வந்து தோன்றுவது அவதாரம். முன்னை பிறவியில் ஞானிகளாக விளங்கிய வாகீசப் பெருமானும் திருஞான சம்பந்தரும் மண்ணுலகில் உய்ய இறங்கி வருவதில் அவதாரம். சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து சோதிப்பிழம்பாகத் தோன்றி வானையும் காற்றையும் நெருப்பையும் கங்கையாகிய நீரையும் கடந்து தோன்றிய பெருமானை அவதாரம் என்று கூறாமல் ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்றார். முதல் நாள் பார்த்த சூரியனை மறுநாள் பார்க்கும்போது பிறந்தான் என்றோ அவதரித்தான் என்றோ கூறாது உதித்தான் என்று சொல்லுவது போல அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நொன்ற ஜோதி பிழம்பு 5 முகத்தில் பொழிந்த கருணையை 6 முகத்தில் பொழியவும் 10 கைகளில் வழங்கிய வள்ளன்மையை 12 கைகளால் வழங்கவும் உதித்தனர். சிவகுமாரரே குமார சிவமாகவும் விளங்குகின்றார். ஆதலின் புராணத் தொடக்கத்தில் திகழ் தசக்கரம் செம்முகம் 5 என்ற ஆசிரியர் கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்றார். வந்து அங்கு உதித்தனன், ஆனால் அவன் அனாதியாய் உள்ள பரம்பொருள் போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியன் வந்தது போல வந்தாங்கு உதித்தான் என்று கூறுகிறார்.
முற்றறிவுடைமை, வரம்பில் இன்பமுடைமை, இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், முடிவில் ஆற்றல் உடைமை, பேரருள் உடைமை, தன்வயம் உடைமை ஆகிய 6 குணங்களும் 6 முகமாக என்று கூறுமாறு சரவணப்பையில் விளங்கினார். ஏவர்தம்பாலும் இன்றி எல்லைதீர் அமர்க்கு உள்ள மூவிரு முகனும் சேய்க்கு முகங்களாய் வந்தது என்ன பூவியல் சரவணத்து பொய்கையில் வைகும் ஐயன். வேதங்களின் முடிவாலும் மனத்தாலும் வாக்காலும் அறிய ஒண்ணாது எங்கும் நிறைந்திருக்கும் சிவபரம்பொருள் கருணையுடன் 6 திருமுகங்களை உடையவராய் தோன்றியருளி சரவணப் பொய்கையில் 1008 செந்தாமரைத் தவிசில் வீற்றிருந்தருளினார். மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கொண்ணாமல் நிறைவுடன் யாண்டும் ஆகி நின்றிடும் நிமலமூர்த்தி அருமுக உருவாய்த் தோன்றி அருளோடு சரவணத்தின் வெறிகமழ் கமலப்போதில் வீற்றிருந்து அருளினானே. சரவணப் பொய்கையில் செந்தாமரைத் தவிசில் வீற்றிருத்தலை திருமால், பிரமதேவர், காலக்கடவுள், வருணதேவன் முதலிய தேவர்களும் அங்கு சென்று கண்டு மகிழ்ந்தனர். கார்த்திகை பெண்கள் 6 அழைத்து, எம்பெருமான் சரவணப் பொய்கையில் குழந்தை போல எழுந்தருளி இருக்கிறார், நீங்கள் பாலூட்டுங்கள் என்று கூறினர். கார்த்திகை பெண்கள் 6 சரவணப் பொய்கை சென்று அங்கு எழுந்தருளியிருக்கும் அருமுகச் செவ்வேட்பரமனை வணங்கினர். அவர்கள் மகிழும்படியாக முருகப்பெருமான் ஒருவரே 6 குழந்தைகளாக பிரிந்தருளினார். உவகையோடு கிருத்திகையர் 6 எடுக்க அவர் ஒருவர் ஒருவர்க்கவன் ஓரோர் புத்திரன் ஆனவனும் என்பார் அருணகிரிநாத சுவாமிகள். கார்த்திகை பெண்கள் 6 ஆளுக்கொரு குழந்தையை வைத்து பாலூட்டினார்கள். முருகப்பெருமான் முறுவல் செய்து நீங்காத பேரருளால் அருந்துவது போல் அருந்தினார். வண்டருந்தாத 1008 தாமரை மலராகிய தொட்டிலில் வைத்து குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் தாலாட்டினார்கள். ஒரு உருவம் தூங்குகின்றது, ஒரு உருவம் விரைந்து எழுந்து இனிய சொல் பழகுகிறது, ஒரு உருவம் கார்த்திகை மாதரின் தனத்தில் பவளவாய் வைத்து பால் குடிக்கின்றது, ஒரு உருவம் புன்முறுவல் செய்து அமர்ந்துள்ளது, ஒரு உருவம் விளையாடுகிறது, ஒரு உருவம் சும்மா இருந்து அழுகிறது. துயிலகோர் உருவம் துஞ்சி துண்ணென எழுந்து மின்சொல் பயிலகோர் உருவம் ஆயுதன் பயோதரம் பவளவாய் வைத்து அயிலகோர் உருவம் நக்காங்கு அமரகோர் உருவம் ஆடல் இயலகோர் உருவம் வாளாய் இருந்ததோர் உருவம் செய்தான். சிவகுமரன் 6 குழந்தைகளாக பல விளையாடுகள் புரிகின்றான். ஒரு உருவம் நடனம் புரிகிறது, ஒரு உருவம் அதற்கு தாளமிடுகிறது, ஒரு உருவம் பாடல் பாடுகிறது, மற்றும் ஒரு உருவம் இவைகளை அன்புடன் நோக்கி பார்க்கிறது, ஒரு உருவம் ஓடுகிறது, ஒரு உருவம் ஒளிகிறது, ஒரு உருவம் ஒளிந்த உருவத்தை தேடுகிறது. ஆடலோர் உருவம் செங்கை அறையகோர் உருவம் நின்று பாடகோர் உருவம் நாடி பார்க்க ஓர் உருவம் ஆங்காங்கு ஓடகோடு உருவம் ஓர்பால் ஒளிய ஓர் உருவம் யாண்டும் தேடகோர் உருவம் ஆக சிவன் மகன் புரிதலுற்றான். இப்படியாக ஒருவனே பல உருவாக விளையாடிக் கொண்டிருந்தான். சிற்பரனாகி வந்த செவ்வேட்பரமன் திருவிளையாடலின் திறத்தை நோக்கிய அரி அயன் ஆதிய அமரர்கள் ஆனந்தமடைந்தனர். இக்குமாரமூர்த்தி ஒருவனே பல குழந்தைகளாக நம்முன் எண்ணில்லாத பேதமாகி நின்றான். இக்குமரனுடைய திருவிளையாடல் நமக்கு அறிய முடியாது. எல்லா மாயமும் புரிய வல்லவன், எல்லையில்லாத ஞானம் உள்ளவன், இவனைப் போல ஆடல் செய்ய வல்லார் எவரும் இல்லை, ஒப்பாரும் மிக்காரும் இல்லா சிவபரம்பொருளே என்று கூறி வணங்கினர். திருக்கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியாரை நோக்கி, உமையே நம் நெற்றிக்கண்ணில் உதித்து சரவணப் பொய்கையில் வளரும் உன் குமாரை நாம் இங்கே கொண்டு வருவோம் என்றார். உமாதேவியார் எல்லையில்லாத உவகையும் அன்பும் கொண்டார். வெள்ளை விடைமீது உமாதேவியாரோடு சிவபெருமான் சரவணப் பொய்கைக்கு எழுந்தருளி பருகின்ற பொழுது தேவர்கள் தம் தீவினை நீங்கிற்று என்று போற்றினர். ஆலால சுந்தரர் முதலிய கணத்தவர்களும் உருத்திரர்களும் இருமருங்கும் நெருங்கி துதித்தனர். திருமால், பிரமன், இந்திரன் முதலிய தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். திருக்கையிலை விட்டு புறப்பட்டு சிவபெருமான் இமயமலைச் சாரலில் உள்ள சரவணப் பொய்கையை அடைந்தார். பார்வதி தேவியாரும் சிவபெருமான் இருவரும் 6 குழந்தைகளாக திருமுருகப் பெருமான் செய்யும் ஆடலின் தன்மையை பார்த்து பார்த்து திருமுகம் மலர்ந்து திருவுள்ளங்களித்தார்கள். பொய்கைக்கரையில் நின்றிருந்த அம்மையப்பரைக் கண்ட திருமுருகக் கடவுளும் திருமுகம் மலர்ந்து திருவுளங்களித்தார். சிவபெருமான் பார்வதி தேவியாரை நோக்கி, நீ உன் புதல்வனை கொண்டு வருவாய் என்று பணித்தார். உமாதேவியார் இடவபாகனத்தில் இருந்து இறங்கி சரவணப் பொய்கையை அடைந்தார். ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி வைத்து கொஞ்சம் அளவுக்கு ஆசையை தேக்கி வைக்க முடியாத உமாதேவியார் அந்த குழந்தைகள் 6 அப்படியே அள்ளி எடுத்துக் கொண்டார். அப்படி வாரி எடுத்ததும் 6 குழந்தைகள் உடல் ஓருடலாக மாறியது. தலைகள் மட்டும் 6ஆகவே நின்றன.
உலகையெல்லாம் பேதமுறச் செய்து காட்டும் பராசக்தி அவற்றை ஒன்றுபடுத்தவும் செய்பவள் என்பதின் தத்துவ விளக்கம் இது. எந்தை சக்திகள் உயலாம் ஒடுக்குறும் எல்லை முந்தை போல ஒன்றாகியே கூடிய முறைபோல் அந்தம் இல்லதோர் மூவிரு வடிவும் ஒன்றாகி கந்தன் என்ற பேர் பெற்றனன் கவுரிதன் புதல்வன். விண்ணவர் மன்னவர் யாராக இருந்தாலும் தாய் பெற்றெடுப்பாள், தந்தை பெயர் சுட்டுவார். உலகுக்கெல்லாம் தனிப்பெருந்தலைவன் சிவபெருமான். உறுப்பில் சிறந்தது முகம், முகத்தில் சிறந்தது கண். சிவபெருமானுக்குரிய சிறப்பு நெற்றிக்கண். அக்கண்ணில் இருந்து தோன்றி முருகப்பெருமான் ஆண் பிள்ளையாக விளங்குகின்றார். பின்னர் தாயாகிய பார்வதி தேவியார் ஒன்றாக எடுத்து உச்சிமோந்து கந்தன் என்று பெயர் சூட்டினாள். அப்பா பெற்றெடுக்க அம்மா பெயர் வைத்தார். பெண் பெற்ற முதல்வரை கண்பெற்ற வயனென பெரிது கண்டு அரிது போற்றி பேரிட்டு அதற்கேற்ற சீரிட்டு உவந்திடும் பெற்றி அளவற்றி சிந்த மண்பெற்ற விண்பெற்ற காதையாம். உன்னதருள் மகிமை எதிர்மறையாகிடும் மாண்பெற்றதாகுமுயர் ஆண்பெற்ற மைந்தனாய் வந்து அவதரித்தருளியே மண்பெற்ற இமவரை கண்பெற்ற திருவுருவம்மன் உமாதேவி உள்ள மகிழ்வினால் ஆர்வமிக நெகிழ்வினால் மார்போடு அணைத்து முத்தி திண்பெற்ற கந்தன் என நாமமிடு செல்வமே செங்கீரை ஆடியருளே. திருந்தமலை பாலக குருந்தமலை வேலவா செங்கீரை ஆடியருளே என்பது எங்கள் ஞானாசிரியர் கந்தசாமி சுவாமியுடைய பாடல். குழந்தையை கையில் எடுத்த உமாதேவியார் குமரவேளுடைய முடிகள் தோறும் உச்சிமோந்து அழகிய முதுகினை தடவி ஆதிநாதராகிய சிவபெருமானுடைய கருணையாகவும் நிர்மலமாகவும் சிவஞான போதமாகவும் விளங்குகின்ற தமது திருமுலைப்பார் சுரந்து நவமணிக் கிண்ணத்தில் கறந்து குமரக்கடவுளுக்கு குடிக்குமாறு ஊட்டினார். ஆதிநாயகன் கருணையாய் அமலமாய் பரமபோத நீரதாய் இருந்த தன் கொங்கையில் பொழிபால் ஏதிலாததோர் குறுமணி வள்ளமீது ஏற்று காதல் மாமகற்கு அன்பினாள் அருத்தினள் கவுரி. முருகப்பெருமான் சிவபெருமானை வணங்கி நின்றார். சிவபெருமான் எடுத்து மார்பில் அணைத்து பெருங்கருணையோடு தம்முடைய பக்கத்தில் இருத்தியருளினார். பின்பு உமாதேவியார் தமது திருக்கரத்தால் எடுத்து தமது இடப்பக்கத்தில் இருத்தியருளினார். அம்மையாருக்கும் அப்பருக்கும் இடையில் குமரப்பெருமான் எழுந்தருள சிவபெருமான் சோ உமா ஸ்கந்தமூர்த்தியாக விளங்கினார். அருத்தி தந்திடும் குமரவேள் ஒருபடை அமர பெருத்த மண்ணுயிர் யாவையும் முன்னரே பெற்ற ஒருத்தி தன்னையும் கையினால் ஒய்யன வாங்கி இருத்தினாள் தனது இடத்தினில் என்று பேசுகிறார் கச்சியப்பர். செம்மேனி வெண்ணீற்று சிவபெருமானுக்கும் நீலமேனி வாலிழையாகிய உமாதேவியாருக்கும் நடுவில் செவ்வேட்பரவன் வீற்றிருந்த கோலம் பகலுக்கும் இரவுக்கும் இடையே மாலை பொழுது நிலைபேறாக நிற்பதைப் போல இருந்தது. ஏலவார் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேள் நடுவுறும் பான்மை ஞாலமேலுறும் இரவொடு பகலுக்கும் நடுவாய் மாலை ஆனதென்று இழிவின்றி வைகுமாறு ஒக்கும். கார்த்திகை பெண்கள் சிவபெருமானை வணங்கினர். பெருமான் அவர்கள் மீது கருணை நோக்கம் செய்து கார்த்திகை மாதர்களே, முருகப்பெருமானை நீங்கள் வளர்த்ததால் கார்த்திகேயன் என முருகனை மக்கள் போற்றவும் உங்கள் நாளாகிய கிருத்திகை நாளில் முருகனை வழிபாடு செய்வர்களுக்கு இகவர நலங்களை நாமே தருவோம் என்றும் அருள் செய்தார். கந்தன் தனி நீர் போற்றிய கடனால் இவன் உங்கள் மைந்தன் எனும் பெயராகுக மகிழ்வால் எவரேனும் நொந்தம் பகலிடை இன்னவன் நோந்தாள் வடிவடிபோர் தந்தம் குறை முடித்தே பரம்தனை நல்குவம் என்றான். திருமுருகப் பெருமான் கைலைமலைச் சாரலிலும் மற்றும் பல இடங்களிலும் அற்புத திருவிளையாடல்கள் செய்ததும் தேவர்கள் சேனாபதியாக விளங்கி அருளியதும் ஆணவம் கொண்ட பிரமனை குட்டிச் சிறையில் இருத்தியதும் சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ந்தருளியதும் நாரதர் வேள்வியில் தோன்றிய ஆட்டுக்கடாவின் ஆற்றலை அடக்கி வாகனமாக ஆக்கி எழுந்தருளியதையும் தாரகனும் மாய தடங்கிரியும் தூளாக வீரவடிவேல் விடுத்து அருளியதையும் திருச்செந்தூரில் எழுந்தருளி கருணை வெள்ளம் என தவிசில் வீற்றிருந்து வீரபாகுதேவரை தூது அனுப்பியதையும் போரபுணன் வானவரை விட்டு வணங்காமையால் கொடிய தானவர்கள் நாட்படையும் சங்கரித்ததனையும் பானுகோபன் முதலாய பாலருடன் சிங்கமுகனை வென்று வாகை சூடியதையும் சூரபதுமனுக்கு விசுவரூபக் காட்சி வழங்கி அவன் அந்த அற்புத கோலத்தை 1000 கோடி காமரு அழகலாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் செவ்வேள் விமலமாம் சரணம் தன்னில் தூயநல் எழிலுக்கு ஆற்றாது என்றிடில் இணைய தொல்லோன் மாயிரு வடிவிற்கெல்லாம் ஓமை யார் வகுக்க வல்லார் என்றும்
சீர்குமரேசன் கொண்ட திருப்பெரு வடிவம் தன்னில் ஏற்குறும் ஒளியும் சீரும் இளமையும் எழிலும் எல்லாம் ஆர்க்குள உலகில் அம்ம அற்புதத்தோடு பல்கால் பார்க்கினும் தெவிட்டிற்றில்லை இன்னம் என் பார்விதானம் என்று அவன் அனுபவித்து உருகிய காட்சிகளும், அவன் அங்கம் கடைசியாக சூரன் கடலிலே மாமரமாய்ச் சென்று ஒளிந்து நெடுஞ்சூருடலம் கீண்டதுவும், அவன் அங்கம் இருகூராய் அடல் மயிலும் சேவலுமாய் துங்கமுடன் ஆர்த்து எழுந்து தோன்றியதும், அவ்வாறு தோன்றிய மயிலை வாகனமாக்கி சேவலை கொடியாக்கி ஏற்று திருவருள் வாலித்ததும், மூவர் குறைமுடித்து விண்ணங்குடியேற்றி தேவர் சிறைவிடுத்து ஆட்கொண்டருளியதும், இந்திரன் மகளாக விளங்கும் அமுதவல்லியாகிய தெய்வயானை அம்மையாரை மணந்தருளியதையும், கானக்குறவர் களிகூர பூங்குயில் போல் ஏனற் புனங்காத்து இனிதிருந்து தெள்ளித் தினைமாவும் தேனும் பரிந்து அளித்த வள்ளிக்கொடியை மணந்து அருளியதையும், கந்தபுரியில் வீற்றிருந்து அருளும் மாண்பினையும் விளக்கமாக அசுரகாண்டம், மகேந்திரகாண்டம், யுத்தகாண்டம், தேவகாண்டம், தட்சகாண்டம் ஆகிய 5 காண்டங்களில் விரிவாக விளக்கமாக கூறுகிறது கந்தபுராணம். கந்தபுராணம் நமது சொந்த புராணமாகும். பதியாகிய இறைவன், பசுவாகிய உயிர், பாசமாகிய ஆணவமலம் 3ம் உள்ள பொருள்கள். பாசம் எனும் பேயே பசுவை பதியிடம் விட்டு ஆசடையச் செய்தது. பதி பசு பாசம் எனப்பகர் 3ல் பதியினைப் போல் பசுபாசம் அனாதி. பதியினை சென்று அடையா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே என்பது திருமந்திரம். மலமாயை தன்னொடு வல்வினை நீங்க பசுவாகிய உயிர் பதியைச் சார வேண்டும். தேவர்கள் உயிராகிய ஆன்மா. தேவர்கள் தக்கன் வேள்வியில் சிவபரம்பொருளை மறந்து ஆணவங்கொண்டவனிடம் சென்றது. உயிர் ஆணவத்தால் தொடர்பு கொண்டதாகும். ஆணவமாகிய சூரன், கர்மமலமாகிய சிங்கமுகன், மாயாமலமாகிய தாரகன் ஆட்சியில் உயிராகிய தேவர்கள் துன்புற்றார். மாயாமலமாகிய தாரகன் கிரபுஞ்ச மலையில் பல மாயங்களைச் செய்தான். கர்மமலத்தின் கூறு சிங்கமுகன். ஆணவமலம் ஒடுங்கும் அன்றி அழியாது. இருட்டு உள்ள பொருள். ஒளியாகிய விளக்கு, சூரிய ஒளி இவற்றிற்கு ஏற்ப ஒடுங்கும். ஒளி நீங்கினால் தோன்றும். ஆணவமலத்தின் கூறாகிய சூரபதுமன் ஒளிக்கூறு சேவலாகவும் இருட்கூறு மயிலாகவும் வர, மயிலைத் தன் பாதத்தின் கீழ் ஒடுக்கி சேவலை உயர்த்தி அருளினார் முருகப்பெருமான். நமக்கு முதலில் நல்ல எண்ணமாகிய இச்சையை இச்சாசக்தி மூலமாகிய வள்ளிநாயகிமார் மூலம் வழங்குகிறார். அந்த நல்ல இச்சையாகிய எண்ணத்தை செயல் சக்தியாகிய கிரியாசக்தி என்கின்ற தேவியான அம்மையார் மூலமாக வழங்குகிறார். இச்செய்தி சென்று மணந்ததாலும் வள்ளிநாயகியார் இச்சையாகச் சென்று மணந்ததால் வள்ளிநாயகியார் இச்சாசக்தி, கிரியைப்படி மணந்ததால் தேவயானையார் கிரியாசக்தி. வரலாற்று உண்மையும் தத்துவ உண்மையும் கொண்டது கந்தபுராணம். சூரனை ஆட்கொள்ள மரக்கருணை போல காட்டினாலும் முருகப்பெருமான் அவனுக்கு விசுவரூபம் காட்டி அருள்வாளிக்கின்றார். அந்த விசுவரூபத்தை காணுகிறான் சூரபதுமன். முருகனுடைய அழகிலே அவன் தோய்கிறான். முருகனுடைய அடியிலே இருந்து முடியின்காரும் பார்க்கின்றான். அடியார்கள் எப்பொழுதும் இறைவனை திருவடியிலே இருந்து காண்பார்கள். அவனும் அந்த திருவடியைத்தான் முதலிலே காணுகிறான். அருணகிரிநாத சுவாமிகள் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவப்பொரு வடிவேலும் கடம்பும் தடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர் கண்களும் குறுவடிவா வந்து என் உள்ளம் குளிரக் குதிகொண்டவே என்கிறார். அதுபோல சூரபதுவனும் முருகப்பெருமானுடைய அழகிலே தோய்ந்து அவருடைய திருவடியை பார்க்கிறார். அண்ணலார் குமரன் மேனி அடிமுதல் முடியின்காரும் எண்ணிலா கூழிகாலம் எத்திரம் நோக்கினாலும் கண்ணினால் அடங்காது உன்னில் கருத்தினால் அடங்காது என்று எண்ணுகிறான். ராமபிரான் மிதிலாபுரியிலே செல்லுகிற பொழுது அங்கே இருக்கிற பெண்கள் ராமபிரானை காணுகிறார்கள். அப்படி காணுகிறவர்கள் தோள் கண்டார் தோடையே கண்டார், தொடு கழல் கமலம் கண்ண தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே என்பார் கவிச்சக்கரவர்த்தி. அவர்கள் மற்றவற்றை காண முடியவில்லை என்பது பொருளல்ல. தோள் கண்ட பெண்கள் அந்த தோள் தாடகையை வதம் செய்த ஆற்றலை எண்ணி தோழையே காத்து கொண்டிருந்தார்கள். தொடு கழல் கமலம் கண்ண தாழ் கண்டவர்கள் அந்த தாழ் ஒரு பெண்ணாகிய அகலிகையை கல்லிலே இருந்து விமோசனம் செய்தது என்று அந்த தாழ் கண்டார் தாளே கண்டார். ஜானகியாகிய பிராட்டியை கைப்பிடிக்க வில்லையொடிக்க போகிறது இந்த கை என்று தடக்கை கண்டாரும் அகுதே கண்டார்கள். வாழ்கொண்ட கண்ணாராக இருந்து பார்க்க முடியவில்லை என்பது பொருளல்லே. ஒருத்திக்கு ஒருவன் என்ற நிலையிலே விளங்கியவன் ராமபிரான். அதே வாழ்கொண்ட கண்ணாளாகிய ஒருத்தி கணப்பொழுதிலே வாட்கண் நங்கையும் அந்த நம்பியும் கணத்திலே காணுகிறார்கள். இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்துகிறார்கள்.
ஆனால் இந்த எதிரியாகிய சூரபதுமன் முருகப்பெருமானை அடிமுதல் காணுகிறான். அடிமுதல் முடியின்காரும் அண்ணலார் குமரன் மேனி அடிமுதல் முடியின்காரும். அந்த பெண்கள் கணநேரம்தான் கண்டார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு காணுவதற்கு பேசுவதற்கு வாய்ப்பு கூட இல்லை. ஆனால் இந்த சூரபன்மன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அண்ணலார் குமரன் மேனி அடிமுதல் முடியின்காரும். எத்தனை நேரம்? எண்ணிலா ஊழிகாலம் எத்திரம் நோக்கினாலும் கண்ணினால் அடங்காது. நினைப்பது என்றால் உன்னில் கருத்தினால் அடங்காது. அவன் இந்திரனை தெரிந்தவன், சந்திரனை தெரிந்தவன், மன்மதனை தெரிந்தவன், அழகாக இருப்பவர்கள் அத்துணை பேரையும் தெரிந்தவன். சொல்லுகிறான், சீர் குமரேசன் கொண்ட திருப்பெரு வடிவம் தன்னில் ஏற்குறும் ஒளியும் சீரும் இளமையும் எழிலும் எல்லாம் ஆர்க்குள உலகில் அம்ம அற்புதத்தோடு பல்கால் பார்க்கினும் தெவிட்டிற்று இல்லை இன்னம் என் பார்வைதானம் என்று பேசுகிறான். அப்படி காணுகிற அவனுக்கு ஒரு யோசனை உண்டாகிறது. முருகப்பெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்க வேண்டும், அவனுடைய புகழை பாட வேண்டும், அவனை வலம் வர வேண்டும் என்று சொன்னால் சூரன் என்ற தன்மை இழந்து விடுவோமே. இத்தனை பாரம்பரியத்துக்கு பின்னர் எதிரியினுடைய காலிலே விழுந்து வணங்கினோம் என்ற நிலை வந்து விடுமே. தடுத்தது மானம் ஒன்றே. ஏதமில் அமரர்தம்மையான் சிறை செய்ததெல்லாம் தீதென உரைத்தார். அன்னதன் இயற்கையாலே வேதமும் அயனும் ஏனை விண்ணவர் பாருங்கானா நாதன் இங்கு அணுகப் பெற்றேன் நற்றவ பயன் இது என்று எண்ணினான். ஆகையினாலே அந்த பயனுக்கு ஏற்ப அவனை மயில் வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் ஏற்றி எல்லோரும் வணங்கும்படியாக செய்தார். நற்றவப்பயன் ஈதன்றே என்ற அவருடைய எண்ணத்தை வீண்போக்காது அவனை மயில் வாகனமாக்கி கோழிக்கொடியாக உயர்த்தி எல்லோரும் என்றும் வணங்கும்படியாக திருவருள் பாலித்தவர் முருகப்பெருமான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவார் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமர் இந்நாட் செய்த மாயைதன் மகனும் அன்றோ வரம்பிலாகல் பெற்று உய்ந்தான். கருணைகூர் முகங்கள் 6 கரடங்கள் 12 கொண்ட தடந்தோள் வள்ளல் பெருமானாகிய முருகப்பெருமானுடைய கருணையை விளக்குவது கந்தபுராணம். இந்த கந்தபுராணம் படிப்பவர்கள் எல்லா நலங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிச் செய்கிறார். புன்னெறி அதனில் செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் நன்னெறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாதபங்கயங்கள் போற்றி துயதாம் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வேள் செய்ய சீரடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க வெய்யசூர் மார்பு கீண்ட வேற்படை வாழ்க அன்னான் பொய்யில் சீர் அடியார் வாழ்க வாழ்க இப்போனம் எல்லாம்.